பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய பலனாய் நம் வாழ்க்கையில மாறும். இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினான், அது என்னால் கூடுகிற கூட்டம் இல்லை. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் என் குடும்பத்துக்கு விரோதமாய் அநேகர் ஒன்று சேர்ந்து எங்களை எதிர்க்கிறார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்துக்கு விரோதமாய் அநேகர் கூட்டம் கூடி எங்களை எதிர்க்காங்க. பாஸ்டர், எங்களுடைய வாழ்க்கையில என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு விரோதமாய் எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து என்னை வெறுத்து கொண்டிருக்கும், என் மேல் பொறாமை கொண்டு எப்படியாவது என்னை வீழ்த்த போராடி கொண்டிருக்கும். உலகத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் இப்படிப்பட்ட நிலைகள் உண்டு. குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சூழ்நிலைகள் வரும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்து நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுகிறார்கள். காரணமே இல்லாம பகைப்பாங்க, காரணமே இல்லாம வெறுப்பாங்க, பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க, செய்யாத அவாண்டமான பழிகளை சொல்லுவாங்க. இருதயம் உடைந்து போகும், கண்ணீர் வரும், தூக்கம் வராது, வேதனை இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு இந்த காலை வேளை உங்களுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் நிறைந்த வாக்குத்தத்தம். எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அந்த மனிதர்கள் உன் பட்சத்தில் வந்து நிற்கும்படி, உன் உதவிக்காய் காத்திருக்கும்படி, உன் கையின் பிரயாசத்தால் திருப்தி அடைய நன்மை அடைபடி கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். சுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்துல இப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாய் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்பின ஒரு மனிதன் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு விரோதமாய் எழும்பின ஒரு மனிதன், என்னை காயப்படுத்தின ஒரு மனிதன், என்னை அவமானப்படுத்தின ஒரு மனிதனை சில மாதங்களுக்குள்ளாய் என் வீடு தேடி வந்து என் பாதத்தண்டில் உட்கார்ந்து அவர்களுக்காய் ஜெபிக்கும்படி கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்தார். உங்களுக்கு விரோதமா ஒரு மனிதன் எழும்பிட்டானா, ஒரு கூட்டம் எழும்பிடுச்சா, கவலையே படாதீங்க. கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கிறார். எந்த கூட்டம் உங்களுக்கு விரோதமா எழும்பிச்சோ, பேசிச்சோ, உங்களை அவமானப்படுத்திச்சோ, எந்த மனுஷன் உங்களை குற்றப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு உன் அருகிலே வந்து நிற்கும்படி, உன் பட்சத்துல வந்து நிற்கும்படி, உனக்காய் காத்து கிடக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஒருவேளை இந்த பாதையில கடந்து போகிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அப்படித்தான் செய்ய போகிறார். நீங்க ஒண்ணு செய்யுங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, பரிசுத்தமா இருங்க. அவர் காட்டுற பாதையில விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டே இருங்க. மற்றதை எல்லாம் அவர் பார்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு அற்புதம் வேணுமா? ஜெபிக்கலாமா? கண்ணை மூடுங்க. இரக்கம் நிறைந்தவரே, எழுதின மனிதர்களை கூடின மனிதர்களை சாவில் வரும்படி செய்வேன் என்று வாக்கு கொடுத்து அப்படியே வசனத்தின்படி நடந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.